சினிமாவில் பூரா பிள்ளைங்க வந்து காலை தூக்கி விடுகிறது. என்ன எவனாலும் அடிக்க முடியாது, என்ன பார்க்குறோம்ல. ஆனால் அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம், அடி முட்டாள்தனங்கிறது நடைமுறைகளுக்கு நிறைய பேர் இருக்கான். ஏரியாவில் தான் ஒரு தாதாவாக இருப்பான், ஒரு ரவுடியாக இருப்பான், ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட் பணக்காரன் இருப்பான். அது நம்மளை ஏற்றுவன் என்ன செய்யணும், அந்த பணம் இருக்குங்கிற ஒரு அந்த ஒரு படத்தை பற்றி பவரை பற்றி நினைவு தான் நம்மளை எவன் என்ன செய்யணும். இவ்வளோ பணம் இருக்குது, எதையும் நம்ம செதுக்கலாம், எவனையை வச்சு ஜெயிக்கலாம். அது வீரமே அல்ல, வீரம் அல்ல, அது வீரமே இல்லை. உண்மையான வீரம் என்ன, இறைவனோட கலந்து இருந்து இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து உங்களை டச் பண்ணான்னா ஒரே போடா போட்டு தள்ளிடுவா இறைவன். அதாவது இறைவன் வந்து அரசாண்டுகளும் தெய்வங்களும் உடனே போட்டு தர்றது ஒரு சூழ்நிலை. ஆனால் வச்சிருந்து வச்சு செய்கிறது ஒன்று. இப்படி ரெண்டு விதமாக இருக்குது. ஆக ஒரு எப்படி அந்த எல்லை இல்லாத பேர். இப்போ பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான். கௌரவர்கள் எவ்வளோ பேர், நூற்றுக்கணக்கான பேர். அப்போ இவர் 2 பேருக்கு வித்து வரப்போ பஞ்சபாண்டவர்கள் தான் ஜெயிச்சாங்க. பஞ்சபாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. எப்படி? இறைவன் அருள் அவங்களுக்கு, இறைவன் பக்கவளமாக இருந்தான். இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்க, ஒரு சரியில்லாத சூழ்நிலைக்கு போகிறீங்க, உங்களை எதிர்க்க முடியாது. அங்கே 50 பேர் இருக்கான், 100 பேர் இருக்கான். சினிமாவில் ஃபைட்டு வர்றான், அடித்து எழுதிட்டு போவான்ல, அதெல்லாம் பொய். முட்டாள்களே மேலும் முட்டாளாக்குவதற்கு தான், ரசிகர்களாக்குவதற்கு தான் சினிமா ஃபைட்லாம். உண்மையான ஃபைட்டு நீங்கள் தைரியமாக சிங்கத்தின் குகைக்குள்ளே போகிற மாதிரி எதிரிகளுக்கு மத்தியில் போகிறது பெரிய விஷயம். அதுக்கு இறை நம்பிக்கை, தில்லு, கடவுள் நமக்குள்ளே இருக்காருன்ட்டு போங்க. அப்படி போகிற நாங்கள் ஜெயிப்பான். இல்லைன்னா எவ்வளவு வீரருக்கு காலை தூக்கி விடலாம், ஏற்றுக்கி விட்டாலும் பாட்சா படிக்காது. எனவே நன்றாக நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். எல்லையற்ற வீரம், முடிவில்லாத வீரம், வல்லமையான வீரம், வலிமையான வீரம், எல்லாவற்றையும் விட மிஞ்சிய வீரம் என்னன்னு கேட்டால் இறை வீரம் தான். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.